ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த காலை நேரத்திலே உங்களை அன்போடு நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்றுக் கொள்கிறோம். இந்த தினத்திலும் நாம் ஒரு பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். நீங்களும் எங்களோடு கூட சேர்ந்து இந்த பாடலை பாடி நீங்கள் மகிமைப்படுத்தும்படியாய் உங்களை அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். என்னாலுமே துதிப்பா என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பா என்னாலுமே துதிப்பா என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பா வரையிலே உன்னத நாம் செய்த இந்நாள் வரையிலே உன்னத நாம் செய்த என்னெல்லா நன்மைகள் யாவும் மறவாது எந்நாளுமே துதிப்பா வாழான நோயை அகற்றி குணமாக்கி வாழான நோயை அகற்றி குணமாக்கி வாரினில் வைத்த மகாதயவை என்னை எந்நாளுமே துதிப்பார் என் ஆத்துமாவே நீ எந்நாளுமே துதிப்பார் முனை மூடி சுற்றினருமன்றி நித்தமுனை மூடி சுற்றினருமன்றி நேயமதாக ஜீவனை மீட்டதால் எந்நாளுமே துதிப்பார் என் ஆத்துமாவே நீ எந்நாளுமே துதிப்பார் கழுகை போல் பலன் கொண்டு உன்பாயது கழுகை போல் பலன் கொண்டு ஓங்கு இளமை போலாகவே செய்ததா எந்நாளுமே துதிப்பார் என் ஆத்துமாவே நீ எந்நாளுமே துதிப்பார் வரையிலே உன்னத நாம் செய்த இந்நாள் வரையிலே உன்னத நாம் செய்த என்னெல்லா நன்மைகள் யாவும் மறவாது எந்நாளுமே துதிப்பார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிகின் வித் காட்ஸ் வேர்ட் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை நான் அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த நாளிலும் இந்த வீடியோ மூலமாய் உங்களை பார்ப்பதில்லை எனக்கு மிகுந்த சந்தோஷம். இந்த நாளிலும் ஒரு வசனத்தை நாம் தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். சங்கீதம் 91வது சங்கீதம் அதனுடைய 5-6 வசனங்களை நாம் வாசிப்போம். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோக்கும்
மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாதிருப்பாய். நாம் அநேக காரியங்களை குறித்து நாம் பயந்து கொண்டே இருக்கிறோம். என்ன நடக்கும்னு தெரியல, இன்னைக்கு நான் என்னுடைய வேலையை துவங்குவேன்னு தெரியல, நான் எப்படி இன்றைக்கி என் குடும்பத்தை நான் நடத்துவேன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அநேக காரியங்களுக்கு நாம் பயந்து கொண்டே இருப்போம். ஆண்டவர் சொல்லுகிறார், இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோக்கியும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் நீ பயப்படாதிருப்பாய். உன்னை நோக்கி அநேக அம்புகள் வந்தாலும் நீ பயப்பட தேவையில்லை. ஏன்னா ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் நம்மளோடு கூட இருந்து நம்மளை வழி நடத்தி நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கிறோம். என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களை நோக்கி வருகிற எந்த அம்புக்கும் நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஏனென்னா ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்கிறார். யார் நம்மளோடு கூட இருக்கிறார் தெரியுமா? இந்த உலகத்தையே ஜெயித்த என்னுடைய தகப்பன் உங்களோடு கூட உண்டு. நம்மளுடைய தகப்பன் நம்மளோடு கூட உண்டு. ஆனால் நாம் பயப்பட தேவையில்லை, நாம் கலங்க தேவையில்லை. எந்த காரியமும் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. வேதத்தில் ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். கோலியாத் தாவீது 2 பேருக்குள்ள அந்த ஸ்டோரி எல்லாருக்குமே நமக்கு நல்லா தெரியும். எல்லா ஜனங்களும் அவனை பார்த்து பயப்படுறாங்க. அவன் சொல்லுகிறான், இஸ்ரவேலில் யாராவது தைரியம் உள்ளவங்க இருந்தீங்கன்னா வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். பாருங்க, யாருக்குமே போக தைரியம் இல்லை. ஏன்னா அவனை பார்த்து அவ்வளவு பயந்து போன ஒரு நிலைமை. ஆனால் தாவீது பயப்படலை. தாவீது கோலியாத்தை பார்த்து தைரியமாய் சொன்ன வார்த்தை என்னன்னா, நீ உன் பட்டயத்தை நம்பி வந்திருக்கிறாய், நான் என் தேவனுடைய நாமத்தை நம்பி நான் வந்திருக்கிறேன். எவ்வளவு பெரிய ஒரு வார்த்தை பாருங்கள். தைரியமாய் சொன்னான், நான் என் தேவனுடைய நாமத்தை நான் நம்பி வந்திருக்கிறேன் என்று சொல்லி. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அவருடைய நாமத்தை நம்பி இந்த நாளை நாம் ஆரம்பிக்கும் போது இந்த நாள் நமக்கு ஜெயமுள்ளதாக முடியும். இந்த நாள் நமக்கு ஆசீர்வாதமான நாளாய் கர்த்தர் நமக்கு மாற்றித்தர அவர் வல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம நிறைய காரியங்களை குறித்து பயப்பட்டு கொண்டு இருக்கிறோம். என் பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டணும், என்னுடைய கணவனுக்கு ஆஃபீஸில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, அதை டேக்கிள் பண்ணணும், இன்னைக்கு இவ்வளோ டார்கெட் எனக்கு ஆஃபீஸில் கொடுத்துருக்குறாங்க, அதை எனக்கு முடிக்கணும் அப்படின்னு சொல்லி அநேக காரியங்கள் பயத்தினால், அநேக காரியங்கள் குறித்து நாம் பயந்து ஒவ்வொரு நாளும் நாம் நம்முடைய வாழ்க்கையை துவங்குகிற காணப்படுகிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த நாளில் நீங்கள் விசுவாசத்தோடு இந்த நாளை நீங்கள் துவங்குங்க. ஆண்டவர் என் கூட இருக்கிறார், நான் பயப்பட மாட்டேன், அவர் என்னோடு கூட உண்டு என்ற விசுவாச வார்த்தையோடு, இந்த விசுவாச வார்த்தையோடு நீங்கள் இந்த நாளை துவங்குங்கள். கர்த்தர் உங்களை ஆச்சரியமாய் நடத்தி, அற்புதமாய் நடத்தி, நீங்க என்ன காரியங்களை குறித்து பயந்து போய் இருக்கிறீங்களோ, என்ன காரியத்தை நோக்கி நீங்க கலங்கி போயிருக்கிறீர்களோ, அந்த காரியங்களை கர்த்தர் ஜெயமாய் மாற்றி உங்களை வாழ வைப்பார். அவர் உங்களுக்கு கிருபைகளை தருவார். அவர் உங்களை ஜெயமாய் மாற பண்ணுவார். ஜெபிப்போமா? எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இந்த கிருபையான இந்த நல்ல காலை பொழுதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, அநேக அந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த செய்தியை எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அந்த இடத்துல உமது வல்லமை இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எந்தெந்த காரியங்கள் அவர்களுக்கு பயத்தை உண்டாக்குகிறதோ எல்லா காரியங்களிலும் ஒரு ஜெயத்தை உண்டு பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த பிரச்சனையை மேற்கொள்வதற்கு தைரியத்தை கர்த்தர் கொடுப்பீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய ஆண்டவரே தைரியமுள்ள ஆண்டவரே அந்த ஆவி ஒவ்வொருவருக்குள்ளாய் செயல்படட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, அப்பா அவர்களோடு கூட இந்த ஆற்றுங்க, அவர்களை தேற்றுங்க ஆண்டவரே, அவர்களை ஜெயமுள்ள ஆண்டவரே பிள்ளைகளாக மாற்றுங்க. ஆண்டவரே, உம்முடைய கருத்தில் ஒப்படைக்கிறோம். இந்த நாளை ஆண்டவரே இந்த வார்த்தையின் விசுவாசத்தோடு அவர்கள் தொடங்க, இந்த வார்த்தையோடு தொடங்க
தொடங்க கர்த்தர் கிருபை தருவீராக. உம்முடைய கருத்தில் ஒப்படைக்கிறோம், நீரே வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்ததாமே இந்த வார்த்தையின் மூலமாய் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து இந்த நாளை கர்த்தர் ஜெயமாய் உங்களுக்கு மாற்றி தந்து உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்ததுன்னா இந்த வீடியோவை கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அண்ட் நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய் பாய்.